வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 2011 சட்டமன்ற தேர்தலின் போது தாசில்தாரை தாக்கிய வழக்கு விசாரணைக்காக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக சுபா, அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலாரம்பட்டி வல்லடிகார் கோயிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு மு க அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அழகிரியுடன் இருந்தவர்கள் தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி, மதுரை முன்னாள் துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி, திருநானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணையான முடிந்து கேள்வி விசாரணை இன்று நடைபெற்றது. இதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் இன்று ஆஜரானார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்ட ஆஜரானதை தொடர்ந்து வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பானது அடுத்த வாரத்தில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.